தொடர்ந்து நட்சத்திரமாக இருக்கிறேன். தரும் நட்சத்திரமாக இருக்கிற 87ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஆடுவாரும் ஆடுவாரும் நல்லா கவனிக்கணும். எங்கள் ஊற்றுக்கள் சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் இது ஒரு குறிப்பான வார்த்தை. ஊற்றுனா என்ன? நம்ம மேல ஊற்றுதா? அல்லேலூயா. இந்த ஊற்றை எப்படி ஆண்டவர் குடிக்கணும்? போன வாரம் வாயை விரிவாகத்தான் சொல்லுங்க பார்த்தோம். இந்த வாரத்திலே ஊற்றுகிற தேவன் எப்படி அப்படின்றத அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் ஊற்றுகிறார் அதை நம்ம எப்படி கேட்க வேண்டும், எப்படி கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும், எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கணும் எல்லாம் நம்ம கேட்பாங்க. கர்த்தர்கிட்ட நம்ம பாட்டு மூலியமா ஊற்ற வாங்க முடியாது, அதிசயம் வாங்க முடியாது. ஜபத்தின் மூலியமா தான் என்ன பண்ண முடியும்? ஊற்ற வாங்க முடியும். அக்கினி என்பது சாதாரணமாக ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அக்கினி. அதான் ஊற்று. ஊற்றுனது அக்கினி, ஆண்டவருடைய அக்கினி. அந்த அக்கினி நம்ம இறங்கும்போது நம்ம அறியாமையே நம்ம வாங்கி வந்து சில வார்த்தைகள் நம்மளே அறியாம சில பாஷைகள், அந்த பாஷை தான் ஊற்று. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மூளை ஊற்றும் போது அவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே ஊற்றி இறங்குகிறது அக்கினி இறங்குகிறது. அக்கினி நம்ம கேட்டாரா ஆண்டவர் நமக்கு அக்கினியை கொடுப்பார். அல்லேலூயா. அக்கினி நமக்கு வேண்டும் என்றால் ஜெபம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது குடும்ப ஜெபம். ஊற்ற வேண்டும்னா குடும்ப ஜெபம். அல்லேலூயா. பேசுறீங்க. அப்போ நம்ம அந்த ஊற்று வாங்கறதுக்கு என்ன பண்ணணும்னா பாட்டு மூலியமா வாங்க முடியாது, எது மூலியமா வாங்க முடியாது, நம்ம ஜபத்தின் மூலியமா தான் வாங்க முடியும். அல்லேலூயா. ஜபம் இது என்ன காலமா இருக்கிறது? கடைசி காலம். கடைசி காலத்துல நமக்கு ரொம்ப தேவைப்படுறது ஜபம் மட்டும்தான். அதனால ஜபத்தை குறித்து நம்ம பார்க்கணும். ஜபம் தான் நம்மளுக்கு வாழ்க்கை, ஜபம் தான் நம்மளுக்கு ஜீவன். அல்லேலூயா. அப்படி அல்லேலூயா. அவங்க வந்துச்சு, எல்லாரும் எதிர்பார்த்தாச்சு. ஆன்மா வரல, ஆண்டவர் மட்டும்தான் நம்மளுக்கு வருவார். அல்லேலூயா. அதனால அவன் ஊற்ற வாங்கும்போது இந்த கடைசி காலத்துல நம்மளுக்கு என்ன வரும்? உதவியாக இந்த ஊற்ற வாங்கினா நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம், நம்ம குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம பக்கத்துல ஒரு சரி எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அது மாதிரியான ஊற்று நம்ம வாங்கலாம், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஊற்று ஆண்டவர் சொன்னார் போன வாரத்துல பார்த்து, வாயை விரிவாக தாங்க. வாயை விரிவா ஏன் தாக்க சொல்றாங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தருவார். அல்லேலூயா. உங்களை கிருபையாலே நிரப்புவார் வாய். அல்லேலூயா. அதனால வாயை விரிவாக திறந்து பாடலாம். வாயை விரிவாக திறந்து பாடணும்னா நமக்கு என்ன கிருபை கிடைக்கும். அந்த கிருபை கிடைக்கணும்னா என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. நன்மைக்கே நம்மளுக்கு வந்த தீங்குதே வந்து கொண்டிருக்கிறதுனா பின்னாடி உங்களுக்கு ஒரு நன்மை வரும். பின்னாடி வர நன்மைக்கு முன்னாடி ஆண்டவர் தீங்கு தான் கொடுப்பாரு. அல்லேலூயா. இந்த கஷ்டத்துல பாரு, இவ்வளவு கஷ்டத்திலும் நீ இந்த நன்மையை வாங்க போற அப்படின்னுட்டு ஆண்டவத்துல இருந்து முடிய வரைக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்றோம்? ஊற்ற பெற வேண்டும். அல்லேலூயா. இந்த கடைசி காலமா இருக்கிற இந்த காலத்திலே நம்ம ஊற்ற வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நித்திய ஜீவன் அடைவோம். அல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம் யாராவது வாசிக்கிறோம்? அல்லேலூயா. நமக்கு பல கஷ்டங்கள், கண்ணீர்கள், நோய்கள் இது மட்டும் வருகிறது.
இதெல்லாம் பார்த்து அந்த ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தப்பு வைப்பார். அல்லேலூயா. தப்பு வைப்பார். நம்ம ஒரு விஷயத்தை கட்டி வச்சிருக்க சாத்தானா அதுக்கு ஒரு காரணமா தான் இருக்கும். அந்த காரணத்துக்கு பின்னாடி ஒரு நன்மை வரும். அல்லேலூயா. எறும்பு இருக்கு, எறும்பு இருக்கு. அந்த எறும்பு கிட்ட போயிட்டு உட்கார்ந்து நம்ம கடிக்க இல்ல கடிக்குமா? நம்ம பாட்டு ஒரு இடத்துல கடிக்குமா? கடிக்காது. அதே மாதிரி நம்ம சாத்தான போயிட்டு ஜெபம் பண்றது இல்ல. சாத்தான போயிட்டு நம்ம கூப்பிடுறோம். அப்படி கூப்பிடுறாரு. ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. முடிஞ்சது 3 வேளை, உங்களுக்கு 2 வேளை. காலையில எழுந்து ஆண்டவரே நாள் முழுவதும் நன்மையினால நிரப்புவாங்க. என் வாயில நன்மையினால நிரப்புவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இரவுல குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கும். குடும்ப ஜெபம் ஒரு 4 பேர் உட்காந்து குடும்ப ஜெபம், குடும்பத்துக்குள்ள ஜெபம் பண்ணி ஒரு பாட்டு பாடி ஒரு வசனம் வச்சு குடும்ப ஜெபம். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் பண்ணிட்டு வரோம். பண்ணிட்டு வரப்போ நமக்கு என்ன கிடைக்குது? எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ பாட்டு பாடி பார்த்துட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஒரு வாரம் நான் சர்ச்சைக்கு வரேன். ஆனா அப்படி எனக்கு நன்மை கிடைக்கல. ஏன் ஏன் நீங்க சரி அல்லேலூயா. நம்ம சரியில்லை. நம்ம நம்மளையும் கெடுத்துக் கொள்கிறோம். ஜெபம் பண்ணல, நான் ஜெபம் 3 வேளை பண்றேன். நல்ல சர்ச்சை வரல, பாஸ்டர் ஜெபத்துல வர எல்லாத்துலயும் வரேன். ஆனா எனக்கு திரும்ப கிடைக்கல. ஏன்? ஆண்டவர் ஒரு காலத்துல ஒரு காலத்தை அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு காலத்தை, நமக்குன்னு ஒரு காலத்துல போன வாரம் பார்த்து வந்து தலையை நிம்மதி பண்ணுகிற தேவனை பார்க்கிறோம். இந்த வாரத்துல சொல்கிறார் தேவனுக்கு வேலை வேணுமாக நன்மையை உழைக்கு வாயிலாக நிரப்புவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மையை வரல வரும், ஏற்ற காலத்தில் வரும். ஏற்ற காலத்திலே மழை வர பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்கிறது வசன வேத வசனம் சொல்கிறது ஏற்ற காலம் என்ன? உனக்குன்னு ஒரு காலம் வரும். அல்லேலூயா. உனக்குன்னு ஒரு காலம் வரப்போது அந்த மழையை வர மழை வேண்டாது. உலக பிரகாரமான மழை இருக்கிறது. இன்னொரு மழை ஆண்டவருடைய நன்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுமாதிரியான ஏற்ற காலத்தில் மழை வரப்பட்டது. அல்லேலூயா. ஏற்ற காலம் என்ன? ஏற்ற காலம் எல்லாருக்கும் காலம் வந்துச்சு. நம்மளுக்கு ஒரு காலம் வரணும்னா ஆண்டவர் நன்மை நன்மை. அல்லேலூயா. அதுக்குள்ள ஒரு காலம் வச்சிருப்பாரு. அந்த காலம் வரும். அல்லேலூயா. எப்பாவது ஒரு முறை வராது, அவங்களுக்கு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏது புஸ்தகத்துக்கு தெளிவாக இருக்கிறது, ஏற்ற காலத்தில் மழை வர பண்ணுது. இந்த வசனத்திலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது தெரியாது. ஏற்ற காலம்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். ஏற்ற காலம்னா என்ன? நமக்குன்னு ஒரு காலம் வரும். அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு காலம் வரும். அந்த காலம் பேர் தான் ஏற்ற காலம். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் மழை வர பண்ணுது. மழைனா என்ன? மழைனா என்ன? மழைனா மழை வந்து பதில் இல்ல, நன்மையான ஊற்று. அல்லேலூயா. நன்மையான ஊற்று குடுக்க பண்ணுவேன், வர பண்ணுவேன். அல்லேலூயா. நம்ம சில விஷயங்கள் நிறைய புரிந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியத்தில் இருக்கிறது. எல்லாம் கவனிங்க. ஒரு ஆண்டவர்கிட்ட நிறைய பணத்திட்டு போட்டாங்க. அதுல ஒரு ஸ்திரீ ₹1 போட்டா. ஆண்டவர் யாரை ஏற்றுனது? அல்லேலூயா. அது போல நம்மளை ஏற்றுக்கொண்டார். நம்மளுக்கு அவங்களை எதிர்த்து பார்க்க கொண்டு வருவோம், இவங்களை எதிர்த்து பார்க்க கொண்டு வருவோம். அவங்கள எதிர்த்து பார்க்க கூடாது. நான் தேவனுக்காக வாழுவேன், நான் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அன்னைக்கே உங்க வாழ்வு நித்திய ஜீவனம். அல்லேலூயா. 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 என்னத்துக்கு சொல்லலாம்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சொல்ல மாட்டேங்குது? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லணும். நன்மை அது. அல்லேலூயா என்பது நன்மை. அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு அல்லேலூயான்னு சொன்னாங்க. ஆண்டவர் எல்லா புகழும் யெகோவா தேவனுக்கு என்பது அல்லேலூயா என்றார். அல்லேலூயாவுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா புகழும் தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு என்பதுதான் அல்லேலூயா. இந்த சத்துருக்கள் வந்தாலும் அல்லேலூயான்னு சொன்னா எங்க போயிடுமா? சத்துரு காணாம போயிடுமா? அல்லேலூயா. அது போல நம்ம அல்லேலூயா சொல்றதே இல்லை. அல்லேலூயா சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கும் போதுதான் நமக்கு பல கஷ்டங்கள் இருந்தாலும் தொழில்கள் இருந்தாலும் தீரும். அல்லேலூயா.
என்பதை கூடி நாம் ஜெபிப்போம். அப்படி நன்றியோடு சொல்லிக்கிறேன். வாயை விரிவாக தர ஏற்ற காலம் வரும் என்று சொன்னீரே.